அர்ச்சனை புனித ஸ்தலங்கள் தொடரில் இன்று காணப்போவது திருச்செந்தூர் முருகன் சமுத்திரத்தின் நடுவே அருளும் அந்தாதி. அலைகளின் அதிர்வில் ஒலிக்கும் முருகா என்ற பக்தியின் குரல், அதுவே திருச்செந்தூர். சமுத்திரத்தின் நடுவே எழுந்த ஆலயம் இது. புராணங்களில் சொல்லப்படுகிறது, சூரபத்மனை அழிக்க கார்த்திகேயன் இந்த புனித பூமியை தேர்ந்தெடுத்தார் என்று. திருச்செந்தூர் அர்த்தமோடு நிறைந்த பெயர். செந்தூர் என்றால் சிவனின் புனித ஸ்தலம். திரு என்றால் தெய்வீக அருள். இவை சேர்ந்ததுதான் திருச்செந்தூர். இங்கு கடலலைகள் தெய்வத்தின் பாதங்களை தழுவும் ஒவ்வொரு நொடியும். பக்தர்களின் பாவங்கள் கரைகின்றன. முருகனுக்கு இங்கு செய்யப்படும் பால், தேன், சந்தனம் அபிஷேகங்கள் மனதை சாந்தமாக்கி உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கின்றன. பகலில் சூரிய ஒளி பொன்னாக பளபளக்கும் வேளையில், மாலையில் கடலின் காற்று முருகனின் அருளை தாங்கி வீசுகிறது. அர்ச்சனை நேரத்தில் ஒலிக்கும் சங்கநாதம் முருகனின் வலிமையை நம் உள்ளத்தில் உணர்த்துகிறது. பழங்காலத்தில் இருந்து இன்று வரை திருச்செந்தூர் முருகனின் தெய்வீக சக்தி குறையாமல் பக்தர்களை அருளால் காக்கிறது. இங்கே வந்தவர் வெறும் கையுடன் திரும்ப மாட்டீர்கள். அவருடன் போவது அருள், நிம்மதி, நம்பிக்கை. திருச்செந்தூர் முருகன் ஒரே ஒரு சொல்லைச் சொல்லுகிறார், என்னை ஒருமுறை அழை, நான் உன் பக்கம் நிற்பேன். ஓம் சரவணபவா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.